ஆதவ் அர்ஜுனா அப்படின்றது யாரு அப்படின்றது இன்னைக்கு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. ஆனா அவர் கூட நான் பழகின பழக்கத்தை கண்டிப்பா இந்த பதிவு நான் கொடுக்கணுன்றதுக்காகவே கொடுக்குறேன். பட் ஆக்சுவலி அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா கிடையாது, செந்தில். நாங்க அவர் கூட பேஸ்கெட் பால் விளையாடும் போது இன்னைக்கு பலவிதமான விமர்சனங்களை நான் பார்க்கிறேன். அந்த விமர்சனங்களோட சேர்ந்த பதில்களை நான் பார்க்கிறேன். ஆனா எங்களை பொறுத்தவரையிலும் செந்தில்ன்றவர் யாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போட்டி உணர்வு கொண்ட ஒரு புரட்சியாளர். எப்படி அப்படின்னா இன்னைக்கு எனக்கு அந்த தெளிவு இருக்கு, அதனால இதை சொல்றேன். எனக்கு நான் பேஸ்கெட் பால் விளையாடும் போது நான் ஒரு ஜூனியர் தான் அவருக்கு. அப்படி நான் அவர் கூட ஜூனியரா இருக்கும் பொழுது பல விஷயங்களை நான் வந்து கடந்து வந்திருக்கேன். பல நிகழ்வுகளோட அவர் கூட நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும் பொழுது தெளிவான ஒரு விஷயம் எனக்கு அன்னைக்கு புரியல. அதுக்கு பேர் இதுதான் இதுதான் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி அப்போ கிடையாது எனக்கு காலேஜ் படிக்கும்போது. இப்ப கடந்து வந்த பாதைகளை வச்சு நான் சொல்றேன். அவரு கல்லூரி காலங்கள்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனரி பர்சன் அவர். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு தெளிவான பாதையில தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பேசிக்கிறோம். பட் அவர் அன்னைக்கே ஏடிஎம்கே டிஎம்கேவை சேர்ந்தா எப்படி இருக்குன்ற ஒரு விஷன் அவர்கிட்ட இருந்தது. அண்ட் இது அவர் கல்லூரி இது. அண்ட் மோரோவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல பிளேயர் அப்படின்றத விட ஒரு நல்ல மனுஷன். ஏன் அப்படின்னா நாங்கெல்லாம் ஜூனியரு. அப்போ அங்க நேச்சுரலா சில ரேக்கிங் எல்லாம் இருக்கும். ஓப்பனாவே சொல்லணும்னா நிறைய ரேக்கிங் இருக்கும். பட் அதுல இருந்து ஜூனியர்ஸை உண்மையாவே காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் யாரு அப்படின்னா அந்த ஓவரால் குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியவர் மிஸ்டர் செந்தில். நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இயலாமையையும் தன்னுடைய உணவு பூர்வமான விஷயங்களையும் பகிர்ந்துக்காத ஒரு மனிதர். தனக்குள்ளவே உள்ள உரம் போட்டு வளர்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வளர்த்திருக்கிறாரு. அது இன்னைக்கு கொஞ்சமா தான் வெளியே வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, பலவிதமான விமர்சனங்கள் அவர் மேல வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த விமர்சனங்கள் சரியா தவறான்றது எனக்கு தெரியாதுன்னு நான் வந்து ஒதுங்கி போக முடியாது. ஏன் அப்படின்னா அப்படி நான் ஒதுங்கி போனேன் அப்படின்னா ஒரு சரியான மனிதரை நான் எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் இங்க முன் வைக்கல அப்படின்றது எனக்கு ஒரு உறுத்தலாவே இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லோயலா காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் மூலியமா தான் இன்றைய ஆதவ் அர்ஜுனாவை பத்தி அவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது எனக்கு அது புரிஞ்சது. அவரை பத்தி நான் பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சது இன்னைக்கு செந்தில்ன்றவர் ஆதவ் அர்ஜுனாவா உருவாகி இன்னைக்கு பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதரா நம்ம அவர் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு பேஸ்கெட் பால் அசோசியேஷன்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் விதையிட்டவர் அப்போவே. ஏன் அப்படின்னா ஒரு பேஸ்கெட் பால் பிளேயருக்கு பேசிக்கான நீட்ஸை கிரியேட் பண்ணி அந்த நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் அன்றே அவர் வந்து ஃபேஸ் பண்ணவர். ஸோ ஒரு ஒரு ஊட்டச்சத்தான ஒரு ஃபுட்டை சாப்பிடணும், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கோச்சிங் இருக்கணும், ஒரு கோச்சர் இருக்கணும், அந்த கோச்சருக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றது இன்னைக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கே அதுக்கான உணர்வு பூர்வமான முயற்சிகள் எடுத்த ஒரு நபரா நான் பார்க்கிறேன். நிச்சயமா சொல்றேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட இருப்போம். அவருக்கு ஆக்சுவலி ஃபேமிலி இல்லை. மாமா பேர் தான் சொல்லுவார், மாமா கிட்ட போறேன்னு தான் சொல்லுவார். பட் எனக்கு தெரிஞ்சு 3 மாசத்துக்கு ஒரு முறை 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் போவாரு. அப்படி போகும்போது நான் ரெகுலரா நான் அம்மா அப்பா ரொம்ப அந்த 12th வரல நான் அம்மா அப்பா கூடவே இருந்துட்டு காலேஜ்க்கு வந்ததுனால நான் எப்பவுமே சாட்டர்டே நைட்டு கிளம்பினேன்னா சண்டே லீவ் இருக்கும். ஸோ சண்டே இருந்துட்டு நான் வரணும்னு சொல்லி வருவேன். பட் சண்டே இருந்துட்டு சண்டே நைட்டும் அங்க இருந்துட்டு ஏர்லி மார்னிங் நான் வந்து இங்க வர்றதுக்கு முயற்சி செய்யும் போது லேட் ஆயிடும். அந்த காலத்துல உதவி செய்த திரு செந்தில் அவர்களை என்றென்றும் என் வாழ்வில் மறக்க முடியாது. பல நேரங்கள்ல பல உதவிகளை அவரால் இயன்ற உதவிகளை செஞ்சக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு உதவியாளர். அதாவது அதை நான் சொல்லி மாள முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாரு எனக்குமே. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. பேஸ்கெட் பால் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷன்ஸ். அதாவது லாஸ்ட் ஃபைனல் இயர்ல படிக்கக்கூடியவங்க தான் பேஸ்கெட் பால் டீம் கேப்டனா போடணும். அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா
அந்த அசோசியேஷன், தட் இஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் சேர்றதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அந்த குவாலிஃபிகேஷன்ல ஒன்று கூட நான் ஃபுல்ஃபில் ஆகலை. பட் என்கிட்ட திறமை இருந்தது அப்படின்றத நம்பி அந்த கோச்சும் சரி, டேனியல் சார் அவருக்கெல்லாம் நான் வந்து என்னைக்குமே நான் நன்றி சொல்லணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த 11 பேருனுடைய சர்டிஃபிகேட்ஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கிரவுண்டில் இறங்கி விளையாடுன்னு சொல்லி அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் மிஸ்டர் டேனியல் சார் அவர்கள். அவர் கூட இருந்தவர் செந்தில் அண்ணன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே கொஞ்சம் நல்லா விளையாடணுன்னே என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு என்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்டாங்க. எல்லாம் பேக்ரவுண்டு நம்ம சொன்னோம். அடிப்படையா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகளையும் முழுமையான முறையில ஒரு பிளேயருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது ஒரு பெரிய கடமை, பொறுப்பு. ஆனா அந்த பொறுப்புகள்ல உண்மையா இருக்கக்கூடியவங்க நினைச்சாலுமே பாத்தீங்கன்னா அதற்கான முழுமையான ஒத்துழைப்பு எல்லார்கிட்டையும் கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்காது. பட் அந்த ஒத்துழைப்பு இன்னைக்கு எல்லாருக்குமே முழுமையான முறையில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பர்சனா நான் வந்து ஆதவ் அர்ஜுனா, இன்றைய ஆதவ் அர்ஜுனா, அன்றைய செந்தில் அண்ணனை நான் பாக்குறேன். கண்டிப்பா சொல்றேன், நிறைய நேரங்கள்ல அவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அந்த உதவி செஞ்ச ஒரு மனுஷனை இன்னைக்கு வந்து பலவிதப்பட்ட விமர்சனங்கள் தேடி வந்துகிட்டு இருக்கு. அந்த விமர்சனங்களுக்கு நம்மளால நமக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்ன மாதிரியான பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, அந்த நன்றி உணர்வு அப்படின்றத நம்ம வந்து நிச்சயமான முறையில சொல்ல தவறிட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையாளர். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் மதிப்பையும் முழுமையான முறையில கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல ரொம்ப முன்னிப்பா முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஒரு முறை அப்படிதான் நம்ம அந்த மாதிரி பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி அந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு பேசிக்கா ஒரு நேஷனல்ஸாவது விளையாடி இருக்கணும். நான் நேஷனல்ஸ் போகல, ஸ்டேட் லெவல்லே கூட நான் விளையாடல. பட் பேஸ்ட் ஆன் மை பெர்ஃபார்மன்ஸ் தே ஆர் செலக்டட் மீ. அண்ட் அதுக்கப்புறமா நிறைய விமர்சனங்கள், எதிர்ப்புகளை என்னுடைய சீனியர்ஸ் கிட்ட இருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அதாவது எல்லா சீனியர்ஸும் கிடையாது, ஒரு சில சீனியர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு தொடர்ந்து நீ வந்து உதவாதவன், நீ உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற ஒரு பேச்சுகள்லாம் வந்தது. அதாவது அந்த நேரம் என்னால என்ன மாதிரியான, ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் 12வது வரலும் ஒரு ஸ்கூல் காலேஜ் ஒரு நார்மலான ஒரு டவுன்ல படிச்சுட்டு சென்னை லெவல்ல வந்து படிக்க வரவனுக்கு யதார்த்தமான விஷயங்கள் கூட புரியாத ஒரு மனுஷனா தான் நான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் என் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு ஒரு 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 பேண்ட் போட்டுக்கிட்டு அந்த தொலை சட்டெல்லாம் போட்டுட்டு போனதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அஃப்கோர்ஸ் அது எனக்கு தெரிந்த மிக சிறந்த நல்ல உடைகள்ல அது ஒண்ணு. ரப்பர் செருப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் எங்க அப்பா வந்து பேரகான் செருப்புன்னு சொல்லிருக்கோம், அதை வாங்கிட்டு போ. இதை பார்த்து அடுத்த செகண்ட் என்னை கூப்பிட்டு வச்சு நீ என்ன பண்ற ஏது பண்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மறுநாள் மார்னிங் ஒரு 4:30க்கு நீ வந்துடு அப்படின்னு சொன்னாரு. 4:30க்கு நான் எந்திரிச்சு வெயிட் பண்றேன். பட் எனக்கு முன்னாடியே அவர் எந்திரிச்சு ரெடி ஆகி, அவர் காட் இருக்கும், அது ஆக்சுவலி ஒரு டாமெண்ட்ரி, அது டோட்டலா ஒரு 30 பேர் 40 பேர் ஒரே ரூம்ல படுக்கிற மாதிரி இருக்கும். அதுல எந்திரிச்சு ரெடியாகி உட்காந்துட்டு இருக்காரு. போலாமா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் சீனியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சீரியஸா சொல்றேன், திக்கு தெரியாம திசை தெரியாம வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம புரியாம தன்னுடைய முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்துல யாராவது ஒருத்தங்க வந்து உண்மையான முறையில ஒரு சில அறிவுரைகளையும் ஒரு சில வழிகாட்டுதல்களையும் பண்ணுவாங்க. அந்த ஒரு சில அறிவுரைகளை சொல்லக்கூடிய அந்த தருணம், அந்த நபர் உண்மையான கடவுள், உண்மையான சுபிக்ஷமான நாளுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு தான் என் லைஃப் சேஞ்சஸ் மூமெண்ட்டே அது. அங்கிருந்து ஆக்சுவலி நாங்கள் நேரு ஸ்டேடியம்ல இருந்து பார்த்தீங்கன்னா தாஷ் பிரகாஷ்க்கு போகணும். அங்கிருந்தே ஓட சொன்னார். அப்போ பஸ் வந்து இருந்தாலுமே வந்து பஸ்ஸுக்கு காசு இருக்காது. அப்போ அங்கிருந்து தாஷ் பிரகாஷ் இது வரலும் ஓடி போறோம்.
ஓடி போகும்போது பேசிக்கிட்டே வர, ஓடும்போது சரியா பேசல, அப்படியே ஓடிக்கிட்டே போறோம். கிரவுண்டுக்கு போன உடனே ஸ்டெச் பண்றோம். ஸ்டெச் பண்ணும்போது இதுதான் இங்க இந்த ஹாஸ்டல் இப்படிதான் இருக்கும், இந்தந்த நேரங்கள்ல இந்த மாதிரி நீ நடந்துக்கணும், இப்படி நடந்துகிட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு உரையை சொல்லிட்டு, உனக்கு ஏஜ் இருக்கு, நீ இப்போ விளையாடின அப்படின்னா உனக்கு வந்து ஜூனியர் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் இருக்கு, அதுல நீ விளையாடி அதுல நீ செலக்ட் பண்ண அப்படின்னா நீ ஸ்டேட் லெவல்ல விளையாடுறதுக்கும் நேஷனல்ஸ் லெவல்ல போறதுக்கும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். யூ ஒன்ட் பிலீவ் இட், அந்த வருஷம் நான் வந்து ஸ்டேட் செலெக்ஷன் ஆகினேன், அதாவது ஜூனியர் நேஷனல்ஸ் வந்து செலக்ட் ஆனேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா நிறைய நேரங்கள்ல அந்த ஃபாலோ இருக்கு அவர்கிட்ட. ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்காக மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அப்போ அவர் நிறைய பொதுவான விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்லுவார். அந்த நிறைய பொதுவான விஷயங்கள்ல நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எல்லா துறைகள் பத்தியும் அவருக்கு தெரிந்த புரிதலை வந்து எடுத்து சொல்லுவாரு. எனக்கு அப்ப வந்து ஒரு ஜூனியரு, எனக்கு பெருசா தெரியாது, என் லைஃபை நடத்துறது எப்படின்னே தெரியல. என் வீட்டுல இருக்கும்போது எப்படி இருந்தனோ முழுமையான மாறுபட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில நான் இப்போ இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நிறைய விஷயங்களை பத்தி அவர் பேசும்பொழுது எனக்கு அப்போ எனக்கு பெருசா தெரியல. பட் இப்போ அவர் செஞ்ச சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு. அதை நான் பாக்குறேன் அவர்கிட்ட. அதை பார்த்து நான் வந்து சத்தியமா வியப்படுறேன். நிச்சயமா அவருக்கு வந்து அவர் நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கெல்லாம் போய் நம்ம வேண்டிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தவரையிலும் தகுதின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிறக்கும் போதே இருக்கிறது கிடையாது, நம்ம உருவாக்கிக்கிறது தான். அப்படி அந்த மாதிரி தகுதிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கிறது என்னன்னா அவர்களுடைய சூழல் சார்ந்த மனிதர்கள். அந்த மனிதர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை ஏற்படுத்துவாங்க, அது நல்ல விதத்திலையும் சரி கெட்ட விதத்திலையும் சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம ஒரு தொலைநோக்கு பார்வையில பயணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மனிதர்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதும் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல அரசியல்ன்றது என்ன அப்படின்றது நாம சொல்லி புரிய வேண்டியதில்லை, இன்னைக்கு எல்லாருக்குமே அது ஓரளவுக்கு தெரியுது. டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி. ஆக்சுவலா விஜயகாந்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிக மிக சிறந்த ஒரு மனிதர். அவர் பர்சனலா நான் பார்த்திருக்கேன், பர்சனலா அவர் கூட ஒரு நிமிஷம் பேசியிருக்கேன். அண்ட் மோரோவர் அவருடைய ஹிஸ்டரியை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு தலை சிறந்த தலைவனுக்கு தகுதின்றது என்ன அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மீட்டிங்ல சொன்ன மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யறது தான். அப்படி பார்த்தா அவர் எத்தனையோ முறை நல்லது செஞ்சிருக்கிறாரு, பட் நாம ரெகக்னைஸ் பண்ண மறந்துட்டோம். இந்த டிவிகே மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு நிறைய ரீல்ஸ் நான் பாக்குறேன். அந்த ரீல்ஸ்ல வந்து ஒருத்தர் சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் வணக்கம், ஏற்கனவே விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மகத்தான மனிதரை வந்து அந்த அந்த மீடியாக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு மாதிரி பண்ணிட்டீங்க, இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, அவர் விஜய நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்தீங்கன்னா அவர் நல்லபடியா வந்துருவாரு, அப்படி அவர் வர்றதும் வராததும் உங்க கையில இருக்குன்றது இல்ல, நீங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் ஒரு தொலைநோக்கு பார்வையில பயணிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் நாம உதவி செய்யறோமோ இல்லையோ கண்டிப்பா உபத்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம பல நேரங்கள்ல பலவிதமான அரசியல்வாதிகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆனா அந்த அரசியல்வாதிகிட்ட இருக்கக்கூடிய உண்மையான தகுதி என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் நிகழ்கால பிரச்சனைகளுக்காக எதிர்காலத்தை அடமானம் வைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்காக யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம மைய வச்சு விடுறோம். அந்த மை சரியான இடத்துல போகுதா இல்லையான்றது தெரியறது இல்லை. ஆனா சரியான இடத்துல போனாலும் சரி, தவறான இடத்துல போனாலும் சரி, சரியான இடத்துல போகும் பொழுது அந்த சரியான மனிதரா நம்ம நினைக்கிறவங்க ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறமா மாறிடுறாங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு இளைஞர்கள் உள்ள வந்து நமக்காக, நம்மளுடைய மக்களுக்காக, நம்மளுடைய சமுதாயத்துக்காக சில முயற்சிகள் செய்யும் பொழுது அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய பொறுப்புள்ள ஒரு மனிதனாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துவம் நிறைந்த ஒரு மனிதனா சில சில கடமைகளை நம்ம செய்யணும். அதுக்கு அடிப்படையா
எனக்கு தகுதி இருக்குதா இல்லையான்றது அவசியம் இல்லாத ஒண்ணு. ஆனா என்னுடைய இன்டென்ஷன் என்ன, என்னுடைய இன்டென்ஷன் எந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரையில் ஒரு நல்ல ஒரு மனிதர் ஆதவ் அர்ஜுனா. அவருடைய தொலைநோக்கு சிந்தனையில பல விஷயங்களை நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு குடும்ப பின்னணியை வச்சோம் இல்ல அவரு உருவான கதைகள், புது புது கதைகள் சொல்றாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க, அதனால வந்து இவருக்கு ஓட்டு போடாதீங்க, இவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேடும் இருக்கு, என்ன சொல்றது, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு புரியல. பெரிய பெரிய மனிதர்களா ஒரு சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லா விஷயமும் இருக்குது. சாதாரண மனுஷனுக்கே அது இருக்கும் பொழுது பெரிய மனிதர்களுக்கு அது இருக்கிறதுல தவறு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த தவறுகள்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப அவசியம். இப்போ இந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம உண்மையான முறையில பார்க்கும் பொழுது அதுல தெளிவா நமக்கு தெரியுது இவர் பண்ணிருப்பாரா பண்ணிருக்க மாட்டாரா. அப்படியே அதை குற்றம் சாட்டப்பட்டாலோ இல்ல குற்றம் மான நிலையில அவர் இருக்கிறாரு அப்படின்னாலும் அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு இப்போ இங்க டைம் இந்தியால என்ன டைமோ அதே டைம் யூஎஸ்ல இருக்காது. பட் ரெண்டு இடத்துலயுமே நம்ம டைம் கேட்கும்போது இவன் போய் சொல்றானா இல்ல அவன் போய் சொல்றானான்றத பார்க்கணும். ஸோ இடத்துக்கிடம் உண்மையே மாறுபடுகின்ற பொழுது இங்க யதார்த்தமான சமுதாயம் சிந்தனை மிக்க ஒரு தொலைநோக்கு பார்வையில நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்னா சில பல விஷயங்களை நாம் தெளிவான முறையில புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அது போக்குல நடக்க விட்டோம்னாவே நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஆதவ் அர்ஜுனா எனக்கு தெரிஞ்சு நிறைய நிகழ்வுகள் அவர் கூட நான் பயணிச்சிருந்தாலும் நிறைய நிகழ்வுகள் எனக்கு நினைவுக்கு வந்தாலுமே இந்த பதிவு நான் முக்கியமா கொடுக்கணும்னு நினைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல இந்த பதிவை நான் கொடுக்காம போனேன்னா நான் ஒரு நன்றி உணர்வு இல்லாத ஒரு மனிதனா ஆக்கப்படுவேன். அண்ட் ஒரு நல்ல சமுதாய சிந்தனை இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் ஒரு நல்ல மனுஷனை நல்ல மனுஷன்னு சொல்லணும். அதுக்காக தான் இந்த பதிவை நான் மிக முக்கியமா நான் வந்து இங்க பதிவு செய்யறேன். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ அரசியலை பத்தி பேசுவோம். அரசியல்ன்றது என்ன அப்படின்றது ஆதவ் அர்ஜுனா ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிட்டார். மக்களுக்கு நல்லது செய்யணும். அது நல்லது செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அந்த நல்லது செய்யறவங்கள நல்லது செய்ய விடுங்க அப்படின்ற மாதிரி. பட் என்னை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக அரசியல் வந்தவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்வதும் யதார்த்தமான அரசியல் போக்காக மாறிக்கொள்வதும் ஒரு உண்மை தன்மையா இருக்குது. அப்படி பார்த்தா நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வரைமுறை வகுத்தோம் அப்படின்னா அந்த வரைமுறைக்குள்ள எல்லாருமே சரியான முறையில இருக்கிறாங்களா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் இப்போ டிவிக்கு பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு நடிப்புல வந்து உச்சத்துல இருந்த ஒரு மனிதர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இன்னைக்கு மக்களுக்காக வந்திருக்கிறாருன்னு. பட் என்னை பொறுத்தவரையில் விஜய பாத்தீங்கன்னா நான் பர்சனலா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்ட வரலும் என்ன அப்படின்னா மெரினாக்கு யாருக்குமே சொல்லாம அந்த உணர்வு பூர்வமான தமிழர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கட்டும். அவர் வந்து கலந்து கொண்டு போனது வந்து அப்போ பெருசா பேசப்பட்டாலும் படலைனாலும் அதெல்லாம் அவர் மனதுக்குள்ள இருந்த ஒரு ஆசைகளாக இருக்கலாம், இல்ல அந்த எண்ணமாக இருக்கலாம். அதற்கு நான் வந்து பின்னாடி நான் வந்து அரசியல இறங்கி இதெல்லாம் நான் காட்ட போறேன்றதுக்காக எல்லாம் சத்தியமா அவர் அந்த மாதிரி வரக்கூடிய மனிதர் கிடையாதுன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு சிறு வயதுல இருந்தே நிறைய இழப்புகள் இருந்திருக்கும். ஒரு நடிகனா ஆக்கப்பட்டோம். அந்த நடிகரா ஆக்கப்பட்டோம்னா ஒரு சாதாரண டீ கடையில போய் டீ குடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு. அது நடக்காம போயிருக்கும். பட் இவ்வளோ தியாகங்களையும் இவ்வளோ துறவு மனநிலையில இருக்கிற மாதிரி இருந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்ட ஒரு மனிதர், அரசியலுக்கு தன்னுடைய துறையில வந்து உச்சத்துல இருந்த ஒரு மனிதர், தனக்காகவும் தன்னுடைய மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு பூர்வமான எண்ணத்தில் உள்ள வரக்கூடிய அந்த உள்ளுணர்வு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்க எல்லாரும் என்னையும் சேர்த்து ஏமாத்திட வேணாம். நீங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, ஆனா தெளிவான ஒரு மனிதர்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் இந்த மாதிரி புதுசா வரவங்களுக்கு தயவு செஞ்சு நம்ம வந்து ஒரு சிறந்த முறையில நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான
ஒரு அங்கீகாரம் கொடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நாம டிவிகே முடிச்சுட்டு இப்போ திருமாவளவன் வந்து ஏன் ஆதவர்ஜுனாவை வெளியே எடுத்தாரு அப்படின்னா, இது மேபி ஒரு அரசியல் சார்ந்த விளையாட்டா கூட இருக்கலாம். ஆதவர்ஜுனாவை எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். 6 மந்த்ஸ்க்கு வந்து அவரை சஸ்பெண்ட்ல வச்சிருக்கிறாங்க, அதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் அந்த இழப்பு நம்ம திருமாவளவன் அவர்களுக்கு மட்டுமே தானே தவிர, அவர் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். பட் இன்னைக்கு வரலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் அவருக்கு கிடைக்கலன்றது தான் திருமாவளவனுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஒரு நல்ல ஒரு 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 இடத்துல அவரை வச்சு பார்க்கணும். அதுக்கு வந்து அவரு தயாரா இருக்கணும். கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல தொண்டர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு மிகச்சிறந்த வலிமை நிறைந்த கட்சிகள்ல நாம் பார்க்கிறது கண்டிப்பா திருமாவளவன் கட்சி. டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தாலுமே கூட ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய ஒரு மனிதரா நான் அவரை பார்க்கும் பொழுது, அதுக்கு சரியான அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஸோ அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா உண்மையான முறையில, தெளிவான முறையில, ரொம்ப மனசுக்கு ரொம்ப முக்கியமான வலிமையோட சில முடிவுகளை அவர் எடுக்கணும். அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பா பல கழகங்கள் ஏற்படும். அந்த கழகங்கள் மத்தியில் மிக தெளிவான ஒரு களம் கிடைக்கும்ன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 6 மாசம் எடுத்துட்டு திரும்ப வந்து இதே ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து டிவிகேல ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் போகலாம். அப்படி போயிட்டு டிவிகேக்கு ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திருமாவளவன் அவர்களும் டிவிகேவும் சேர்ந்து பயணிப்பதற்கு இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் அமைக்கிறதுக்காக திரு ஆதவர்ஜுனா அவர்கள் முயற்சி செய்யலாம். பட் அந்த முயற்சி செய்கின்ற பட்சத்துல அவருக்கு ஏற்படுகின்ற முறியடிப்புகள் வந்து நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் நிச்சயமா நல்லதும் கூட. நான் பாசிட்டிவ் வழியில தான் நான் பாக்குறேன். பல நேரங்கள்ல ஒரு கழகம் பிறந்தால்தான் ஒரு தெளிவான ஓடை போகுன்ற மாதிரி ஒரு உண்மையான அரசியல், தெளிவான அரசியல், மக்களுக்கான அரசியல், மக்களுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையில நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறது தவறில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் சில முக்கிய கட்சிகள் இதற்கு ஹானி வேறா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா இங்க எப்படி வந்து திருமா அண்ணனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பு, ஐ மீன் ஒரு கரெக்டான அங்கீகாரமும் அடையாளமும் பெரிதளவுல அரசியல் லெவல்ல அவருக்கு கிடைக்கல. மனதளவுல இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் லெவல்ல எல்லாருக்குமே அந்த உண்மையான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு மனசளவுல. பட் அரசியல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா அதற்கான பதில் உங்களுக்கே தெரியும். அதே போலதான் நம்மளுடைய பாமக கட்சியினுடைய நிறுவருக்கும் சரி, இன்றைய தலைவருக்கும் சரி, ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஜாதி ரீதியாவோ இல்லை வந்து மத ரீதியாவோ பார்க்காம மனித ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் நம்ம கடந்து வர பாதைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்து 2025 முடிஞ்சதுன்னா 2026 முக்கியமான ஒரு களம் காணணும். டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இல்ல டிவிகேவா இருக்கட்டும், இல்ல நம்ம திருமான கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கான கட்சியா மாறணும். மக்களுக்கான கட்சிகளாக இருக்கின்ற பட்சத்திலும் சில நேரங்கள்ல அதை கடந்து வரும் பொழுதும், அதை பார்க்கின்ற பொழுதும் சில சில நேரங்கள்ல ஒரு சுயநலம் மிக்க ஒரு கட்சியாக உருவெடுத்து அந்த சுயநலத்தின் அடிப்படையில் தன்னுடைய சுத்தி இருக்கிறவங்களுடைய சூழ்நிலைகள் மாறுற அளவுக்கு நம்மளுடைய சமுதாயம் வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு இடத்துக்கு போகுதுன்றதுதான் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வை. ஸோ என்னை பொறுத்தவரையில் உங்களின் ஒவ்வொருவரினுடைய பார்வையும் இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களை மட்டும் நினைத்து இதை நான் இந்த வீடியோ நான் போடல. இந்த வீடியோ பொறுத்தவரையிலும் என்னுடைய அரசியல் பார்வையும் சரி, என்னுடைய சமுதாய பார்வையும் சரி, பெரும் அளவுல நம்ம வந்து என்னுடைய குரல் தான் பல பேருடைய உள்ளுணர்வா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படிதான் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும் போதும் நான் புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள்.
அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம வந்து சோஷியல் மீடியால நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம இதை பேசுறோம். ஸோ கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த நேரங்கள்ல இந்த சூழ்நிலைகள்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் பெரிய அளவுல இம்பாக்ட் இல்லாம எல்லா விதத்திலையுமே நம்ம வந்து அணுகிற விதத்தை சரியான முறையில் அணுகி ஒரு சிறந்த அரசியல் களங்களை நாம் அரசியல்வாதிகளை நாம் பார்க்க வேண்டும் என்பது உங்களை போல எனக்கும் ஆசை. நன்றி, வணக்கம்.